மரத்திற்கும் மனிதனுக்குமான பன்னெடுகால உறவை உயிர்ப்புடன் வைப்பது கோவில் நந்தவனங்கள். நந்தவனம் கோவில்களின் புனித தோட்டமாக மட்டுமல்லாமல் அந்நிலத்தின் பூர்வீக மரங்களை பாதுகாக்கும் ஒரு வங்கியாகவும் விளங்குகிறது. ஆனால் சமீப காலங்களில் இந்த நந்தவனங்கள் இயல்பையும் அடையாளத்தையும் இழந்து வருகின்றன. இம்மரபை பாதுகாக்கும் நோக்கில் திருநெல்வேலி மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் அகஸ்தியமலை மக்கள்சார் இயற்கை வள காப்பு மையம் உள்ளூர் மக்களுடன் இணைந்து நம்ம ஊர் நந்தவன திட்டத்தின் கீழ் கோவில் நந்தவனங்களை மீட்டெடுத்து வருகின்றன. மீட்டெடுக்கப்பட்ட அரிகேசவநல்லூர் கோவில் நந்தவனம் உங்கள் பார்வைக்காக. வணக்கம் சார். அரிகேசவநல்லூர் கோவில் நந்தவனத்தை பார்ப்போம். தனிகை, இந்த கோவில் நந்தவனம் பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக சார். அதான் இந்த கோயில் அப்படின்ற கட்டமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே மரங்கள் வழிபாட்டுக்குரிய பொருளாக இருந்திருக்கு. தெய்வம் இருப்பது சிலையில் மட்டுமல்லாமல் மரங்கள்லேயும் தெய்வங்கள் உறைந்திருப்பதாக நம்பப்பட்டு வருது. இந்து சமயத்தில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தலவிருட்சமாகவும் குறிப்பாக பிறப்பு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 27 பிறப்பு நட்சத்திரத்துக்களுக்கும் அந்த 27 மரங்கள் கோயில் நந்தவனங்களில் வளர்த்தெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பன்னெடுங்கால பிணைப்பு இந்த கோயில் நந்தவனங்கள் மூலமாக இன்னும் நிலைச்சிருக்கு. இயற்கையையும் ஆன்மீகத்தையும் இணைக்கும் பாலமாக இந்த மரங்கள் நிறைந்த கோயில் நந்தவனங்கள் தான் இருக்கு. இந்த அரிகேசவநல்லூர் நந்தவன மீட்டமைப்பில் ஏற்றியோட அனலாக் ஃபாரஸ்ட்ரியும் கைகோத்துருக்கீங்க. அனலாக் ஃபாரஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா தனிகை. அனலாக் ஃபாரஸ்ட்ரி அல்லது வனவேல் என்பது இயற்கையை பார்த்து அதன் சூழல் தொடர்ச்சி செயல்முறைகளை கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி நம்ம ஒரு இடத்துடைய மறுசீரமைப்பு செய்யும் ஒரு விதிமுறையாகும். இதில் நாம் மக்கள் தேவையையும் சுற்றுச்சூழல் வளர்ச்சியையும் ஆதரித்து செயல்படுவோம். அதன்படி இந்த அரிகேசவநல்லூர் நந்தவனத்தில் நாம் மக்களின் ஆன்மீகத்தையும் சமூக பிணைப்பையும் உணர்ந்து சுற்றுச்சூழல் விதியமைப்புகளையும் நமக்கு மனதில் வைத்துக் கொண்டு மறுசீரமைப்பு செய்யும் பணிகளை செய்து வந்தோம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தலைமரம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா? நம்ம அரிகேசவநல்லூர் இந்த கோயிலுக்கான தலைமரம் நெல்லி மரம். அதுக்கான சிறப்பு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். நமஸ்காரம் அண்ணா. இந்த கோயிலோட தல விருட்சம் சிறப்பு பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக அண்ணா. திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலை கட்டிய நின்றசீர் நெடுமாற பாண்டிய மன்னன் எனும் அரிகேசரி ஈஸ்வரமுடையார் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட இத்திருத்தலத்தில் ஸ்தல விருட்சமாக நெல்லிமரம் அமைந்துள்ளது அண்ணா. மூலவர் அரியநாதருக்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகளின் காலத்தில் நெல்லி மரத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. பக்தர்கள் அனைவரும் இந்த ஸ்தல விருட்சமான நெல்லி மரத்தில் தரிசனம் செய்து அதற்குண்டான பலனை பெற்று வருகின்றனர். நன்றி. தாமிரபரணி பாய்ந்தோடக்கூடிய நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான பழமையான ஆலயங்கள் இருந்துகிட்ருக்கு. இந்த ஆலயங்களில் நந்தவனங்களுக்குனே தனி இடம் உண்டு. இந்த கோவில் நந்தவனங்களில் நம்ம இயல் மரங்களான மருதம், இலுப்பை, நாவல், பின்னை, மாவிலங்கம் இந்த மாதிரி மரங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் சமீப காலமாக இந்த மரங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது தெரிய வந்தது. ஸோ இதை ஒரு 2021 வருஷத்தில் நம்ம மாவட்ட நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்தோடு இணைந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 130 கோவில்களில் மரங்களோட கணக்கெடுப்பை நடத்தணும். இந்த மரங்களோட கணக்கெடுப்பு நடத்தியில் இந்த இயல் மரங்கள் குறையதும் தெரிய வந்துச்சு. அதே மாதிரி நிறைய கோவில்களில் நந்தவனங்களுக்குன்னு சொல்லி இடங்கள் இருந்தும் அதில் நந்தவனங்கள் அமைக்கப்படாமல் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை நம்ம எப்படி மீட்டெடுத்து கொண்டு வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கையில் இந்து சமய அறநிலையத்தோடு சேர்ந்து உள்ளூர் மக்களையும் ஈடுபடுத்தி நம்ம ஊர் நந்தவனம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 2021 வருஷத்தில் பாப்பாக்குடியில் இருக்கக்கூடிய திருக்கடுகை மூன்றீஸ்வரர் கோவிலில் தொடங்கணும். கடந்த 4 வருடங்களில் கிட்டத்தட்ட 8 நம்ம ஊர் நந்தவனங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. அந்த நந்தவனங்களில் இயல் மரங்கள் மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு தேவையான பூஜைகளுக்கு கொடுக்கக்கூடிய மலர் செடிகளும் அடுத்து உள்ளூர் மக்களுக்கு தேவையான மூலிகை தாவரங்களும் அதில் வளர்த்தெடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. நான் ஒரு 20 வருஷமாக அந்த இடத்த பார்த்துட்ருக்கேன். ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் ஒரு குப்பையும் புதருமாவே இருந்துச்சு. இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி தான் நம்ம ஊர் நந்தவனம் திட்டத்தின்படி எங்கள் ஊரில் ஒரு நட்சத்திர வனம் அமைச்சு தந்தாங்க. ஏன் நட்சத்திரம் பூரட்டாதி, எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த நந்தவனத்து மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு என்னோடய நட்சத்திரத்தோட மரமே மாமரம் தான்னு. நாட்டு மாமரத்தோட வாழ்நாளும் ரொம்ப அதிகம். எங்கள் கோயிலில் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஒரு நாட்டு மாமரம் இருக்குது.
அந்த மாமரத்தினால மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் கிளி அணில் அவங்களுக்குலாம் சாப்பாடாகவும் இருந்துகிட்ருக்கு. எங்கள் வீட்டில் நாட்டு மாமரம் வளர்க்குற அளவுக்கு இடம் இல்லைனால நான் இந்த நந்தவனத்தை பயன்படுத்தி இந்த நாட்டு மாமரத்தை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நான் வந்து இது வளர்க்குறதுக்கு உதவி செய்வேன். நம்ம ஊர் நந்தவன திட்டத்துக்கு கீழே நம்ம பூமிநாசமி திருக்கோவில் வீரநூலோரோட நந்தவனத்தை முறைப்படுத்தி பராமரித்து கொடுத்தாங்க. நல்ல சூழலும் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்த திருக்கோவிலுக்கும் நந்தவனத்தை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஏற்றி அமைப்பிட கேட்டிருந்தோம். நம்ம அதிக சூழலில் நந்தவனத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதில் நட்சத்திர மரங்கள், மூலிகை வனங்கள், மலர் வனங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த நட்சத்திர மரங்கள் மூலக்கு நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ இதே மாதிரி நிறைய திருக்கோவில்களுக்கு இந்த ஏற்றி அமைப்பு மூலமாக நம்ம ஊர் நந்தவன திட்டத்துக்கு கீழே மக்கள்கிட்ட மரங்கள் பற்றின விழிப்புணர்வை அதிகப்படுத்தலாங்கிறது நாங்கள் கேட்டுக்கிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அரிகேசவநல்லூர் உள்ளூர் மக்களோட மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த நட்சத்திர வனத்தை தொடங்கி வச்சார். இப்போ கோயில்களுக்கு பக்தர்கள் வந்து அதிகமாகவே வர ஆரம்பிச்சிருக்காங்க. வரக்கூடிய மக்கள் அங்கே மட்டுமே நிற்காமல் இந்த நந்தவனத்துக்கு வந்து இந்த மரங்களை, அவங்களுக்குரிய நட்சத்திர மரங்களை பார்வையிடுறாங்க. அவங்களோட ஈடுபாடு வந்து நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நம்ம ஊர் நந்தவனம் திட்டம் இந்த மரங்கள் போல் நன்றாக வளர்ந்து வர எங்களுடைய அன்லாக் வனவியல் வலையமைப்பு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது பக்தியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று நம்புகிறோம்.